வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் பல்வேறு பணிகள், பொது பணிகள், கட்டிடப் பணிகள் மற்றும் உப்பளப்பணி, செங்கல் சூளை பணி அனைத்திற்குமான வானிலை முன் அறிவிப்பு, அறுவடைக்கு முன் எச்சரிக்கை, அதேபோல் விதைப்பிற்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினாலே மேக உற்பத்திக்கு தடையாக இருந்து கொண்டு இரவு நேர வெப்பநிலை 16-17 டிகிரியாகவும், பகல் நேர வெப்பநிலை அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் கரூர், ஈரோட்டில் 36-37 டிகிரி வரைக்கும், 35 பெரும்பாலும் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது 36 போகிறது, 37க்கு மேல் போகாது. 37க்குள் வெப்பநிலை உயரும் அளவிற்கு தற்பொழுது வெயில் அதிகபட்சமாக இருக்கிறது. இரவு நேரத்தில் அதிக வெப்பம், அதிக குளிரும். இரவு நேரத்தில் 16-17 டிகிரி வரை குளிர் குறைந்து, வெப்பநிலை குறைந்து, பகல் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே ஒரே நாளில் 20 டிகிரி இரவிற்கும் பகலிற்கும் வெப்ப வேறுபாடு என்பதன் காரணமாக அசௌகரியமான சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் 100 டிகிரியை தொடவில்லை, 100 டிகிரிக்கு தாண்டவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைதான் 23ஆம் தேதி வரை தொடரும். கண்டிப்பாக 24ஆம் தேதியிலிருந்து மேகம் சூழத் தொடங்கும். வழக்கத்திற்கு மாறாக தற்பொழுது காற்று சுழற்சியானது சுமத்ரா தீபருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியோட தென்சினக்கடல் காற்று சுழற்சி ஒன்றிணைந்து இலங்கை அருகே 25ஆம் தேதி வாக்கிலே வந்தடைந்து, இலங்கைக்கு 24-25 மழை பொழிவை தொடக்கி, தமிழ்நாட்டிலே 26ஆம் தேதி தூறலை தொடக்கி, 27-28 தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் முதல் உள் மாவட்டங்கள் வரைக்கும் மாத இறுதி நாள்களிலே மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. 100% பல இடங்களிலே உறுதியாகிவிட்டது. ஆகவே இந்த மாத இறுதி நாளாம் பிப்ரவரி 28 மற்றும் அடுத்த மாதத்தின் முதல் 5 நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4, 5 தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு பரவலான மழை பொழிவு காத்திருக்கிறது. இது வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையாகும். கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாகும். கடலோடு இணைந்து வருகின்ற காரணத்தினாலே கனமழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஏற்கனவே நாம் 22ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியும், அதே போல மார்ச் 2ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியும் அறிவித்திருந்தோம். 22ஆம் தேதி காற்று சுழற்சி தாமதமாகி மார்ச் 2ஆம் தேதி காற்று சுழற்சியுடன் இணைந்து வருகிற காரணத்தினாலே 26லிருந்து மார்ச் 5ஆம் தேதி வரை சுமார் 10 நாட்களுக்கு குழப்ப வானிலை முதல் அதிகபட்சமாக மிக கன மழை பொழிவு வரை, குறிப்பாக பிப்ரவரி 28, மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளிலே கனமழை வரை, பரவலான மழை வரை தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உறுதியாகி இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கனமழை தெரிகிறது. அறுவடை விவசாயிகள் அறுவடை தானியங்களை திட்டமிட்டு மீட்டெடுத்திடுங்கள். அறுவடை நாட்களை சரியாக முதிர்ந்திருக்கிறதா, அறுவடை செய்யும் பக்குவம் அடைந்திருக்கிறதா என்பதை நன்றாக உற்று கவனித்து திட்டமிட்ட அறுவடை செய்திடுங்கள். 26ஆம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட்டால் நலம். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் விட்டு வைக்காமல் 26க்குள் அறுவடை செய்திடுங்கள். முதிராத நெல் தானியங்கள் அந்த மழைக்கு பிறகு மார்ச் 5க்கு பிறகு அறுவடை செய்யலாம். ஆனால் மழை பொழிவு ஓடும் அளவிற்கு, நீர் தேங்கும் அளவிற்கு, ஆங்காங்கே மிக கன மழை பொழிவு வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல மிதமான முதல் சற்று கனமழையும், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம் கனமழை, மிக கனமழை பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்காந்திரா, தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளாவிற்கும் இந்த நிகழ்வு மழை பொழிவை தரும் என்பதனால அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை 26ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். 26லும் அறுவடைக்கு தயாராக விட்டால் முயற்சி, அதாவது முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள். சேதம் ஏற்படாத அளவிற்கு, இழப்பு ஏற்படாத அளவிற்கு. இல்லை என்றால் மழை முடிந்த பிறகு மார்ச் 5 தேதிக்கு பிறகு
4-5 நாட்கள் இடைவெளி கிடைக்கும். அந்த நாட்களில் அறுவடை செய்யலாம். ஆனால் அந்த தேதியில ஏற்கனவே வந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3 மற்றும் பிப்ரவரி 28 பெய்த மழை உங்களுக்கு அதிகப்படியான ஈரத்தை நிலத்தில் ஏற்படுத்தி சென்றிருக்கும். சில இடங்களில் நீர் தேங்கி கூட இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஆகவே அறுவடை விவசாயிகளுக்கு நனைக்கும் மழை, லேசான மழை, இடையூறு மழை என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் முன்பு ஏப்ரல் மேல தான் வலுவான நிகழ்வு என்றோம். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் முதல் நாளிலேயே வலுவான நிகழ்வாக வர இருக்கிற காரணத்தினாலே, மழைப்பொழிவு கனமாக அமையவும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். அதே போல விதைப்பு விவசாயிகளுக்கு விதைப்பை பொறுத்த வரைக்கும் தானியங்களுக்கு தானியம் மழைப்பொழிவினுடைய அளவை பொறுத்து முளைப்பு திறன் மற்றும் ஈரத்தன்மை இது எல்லாமே, அதாவது முளைப்பு திறன் மாறுபடும். நிலக்கடலைக்கு முளைப்பு திறனுக்கு 1 வாரம் வேண்டும். ஆனால் நிலக்கடலைக்கு நீர் தேங்கினால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். ஆனால் உளுந்து போன்றவை 2-3 நாட்களிலே 3-4 நாட்களிலே முளைத்துவிடும். ஆனால் அதற்கும் சில நேரங்களிலே தாழ்வான பகுதியாக இருந்தால் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எள் போன்ற தானியங்களுக்கும் அதுபோல தான். ஆகவே விதைப்பை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது என்கின்ற அறிக்கையை மட்டும் வழங்குகிறேன். விதைப்பு உங்களுடைய நிலத்தின் தன்மை, அதாவது மாவட்டம் போன்றவற்றை பொறுத்து ஏற்ற இறக்கத்துடன் ஒதுக்கி மழை பொழியும். அருகருகே கூடுதலாகவும் இருக்கும். டெல்டா வடகடலோரத்திற்கு கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. இவையெல்லாம் நினைவில் கொண்டு விதைப்பை நீங்களே ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்து திட்டமிட்ட ஒரு விதைப்பு பணியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக உலர்த்துதலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு 23ஆம் தேதி வரை. 24லிருந்து குழப்பம் வந்துவிடும். 25லிருந்து கண்டிப்பாக குழப்பம். 26லிருந்து தூறல் வந்துவிடும். 27லிருந்து தூறல் என்றால் தொடர் தூறல் அல்ல, இடையிடையே கருமேகம் சூழும், ஆங்காங்கே தூறல், வெயில் இருக்கும். ஆனால் 27லிருந்து மழை வாய்ப்பாக மாறிவிடும் என்பதனால ஒரு வாரத்திற்கு உலர்த்துதலுக்கு இடைவெளி இருக்கிறது. அதற்கு பிறகு குழப்பம் இருக்கிறது, பிறகு மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு தானியங்களையோ அல்லது பிற உலர்த்தும் பொருட்களையோ திட்டமிட்டு உலர்த்தி பாதுகாத்திடுங்கள், வைக்கோல் போன்றவற்றையும். அதே போல உப்பளம் மற்றும் செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொதுப்பணிகளுக்கு, அதாவது கோடை மழை இருக்கிறது என்று உறுதிப்பட சொல்லிக் கொண்டே இருந்தோம். கோடை மழை முன்கூட்டியே வர இருக்கிறது. ஆரம்பமே அட்டகாசமாக ஆட்டமாக இருக்கும் போல் தெரிகிறது. 2-3 நாட்களுக்கு பேசுபொருளாக போகிறது. இப்பொழுது இன்னும் பேசப்படவில்லை. வெயில் அனல் காற்று வீசும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனலும் இல்லை, எதுவும் பெரிய அளவிலே பாதிப்பும் இருக்காது. இப்பொழுதைக்கு 100 டிகிரியை இன்னும் தொடவில்லை. 36 டிகிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது. 37 ஒரே ஒரு நாள் தொட்டது. அதுவும் பிறகு 36, 35 குறைந்து விட்டது. 35, 36, 37 என்ற அளவிலே செல்சியஸிலே இருக்கும். 38 தொட்டால் தான் அது 100 டிகிரியை தாண்டும் வெப்பமாகும். 38 தொடவில்லை. ஆகவே அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. இப்பொழுது இரவு நேரத்தில் குளிர் நிலவுகிற காரணத்தினாலே குளிரை அனுபவித்துவிட்டு பகலிலே வெயிலை அனுபவிக்கும் போது அதிகமாக தெரிகிறது என்பதை நான் உணர யூகித்து கொள்ள அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது அப்படியே 24லிருந்து மாறி மேகமூட்ட வானிலை வர இருக்கிறது. பிறகு கோடை மழை கண்டிப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக உப்பள பணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கோடை மழையும் இருக்கிறது. செங்கல் சூளை பணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கோடை மழையும் இருக்கிறது. ஆகவே அறுவடைக்கும் இடையூறு கொடுக்கும் என்று நினைத்த நிலையில அறுவடைக்கும் பாதிப்பு முன்கூட்டியே வரக்கூடிய மழை தெரிகிறது. இவையெல்லாம் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். வரக்கூடிய 28 மார்ச் 1, 2, 3 தேதிகளில் கட்டிட பணி, வெளிப்பூச்சு மற்றும் வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் செய்வது கடினம். பில்லர் குழி தோண்டுதல், பில்லர் போடுதல், தரையிலே குழி தோண்டுதல் எல்லாம் மார்ச் 1, 2, 3, 4 மற்றும் பிப்ரவரி 27, 28 தேதிகளில் தவிர்த்திடுங்கள். மழை வாய்ப்பு இருக்கிறது. அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை உள்ளிட்ட விவசாய பணிகளை மேற்கொண்டிடுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.